மறுபடியும் மீண்டும் சில பேர் காலதாமதமாக வந்திருக்கிறதுனால மீண்டும் அதை நான் வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டில் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்திய குடியரசுக் கட்சியை நம்முடைய தேசிய தலைவர் பாலா சாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் பலப்படுத்துவது என்பதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் நம்முடைய பெரும்பாலும் பேசியிருக்கிறவர்கள் எல்லோருக்குமே இது யாரும் முரண்பட்ட கருத்து யாருன்னு சொல்லலை. ஆகவே அந்த வகையில் இப்போது இங்கே இன்னொன்று நான் இதில் சொல்லி தம்பி புருஷோத்தமன் வந்திருக்கிறதுனால அதை சொல்லியிருக்கேன். நான் நம்ம அருமை சகோதரர் விஜயசூரியன் அவர்களும் பாலா சாஹேப் பிபிஏ ஆரம்பிக்க சொன்னார்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் பேர் ஒரு சில 2 பேர் பிபிஏன்னு வச்சுருக்காங்க. நாம் அதை நம்ம அவங்க ஏற்கனவே கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பிரகாஷ் இல்லை ஏதாவது அசம்பிளி எலெக்ஷன் வரப்போன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஜெகநாதன் வந்திருந்தார், தன்ராஜ் இங்கே பம்பாய்க்கு வந்திருந்தார் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா, தேர்தலில் நம்ம பங்கெடுக்கணும் என்று சொன்னார். தேர்தலில் பங்கெடுத்துட்டு இருந்தால் எங்கெங்கெல்லாம் நிற்க போறீங்கன்னு கேட்டார். நான் சொல்றதுல எதனா முரண்பட்டுருந்தா தயவுசெய்து நீங்களும் சொல்லுங்க. நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால சொல்றேன். ஆனால் இன்னும் சில பேருக்கு அது குழப்பம் இருக்குது, அதனால இதை பேசணுன்றதுக்காக நான் சொல்றேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி இங்கேருந்து நம்ம அன்றைக்கி நம்ம நாகப்பட்டினத்துலேருந்து பிர்லா தாங்கத்துறை மிஸ் ஆகிட்டார், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டார் லேட்டாக. அப்போ போனாக்கா அவர் சொன்னார், பரவாயில்ல எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறீங்க அப்படின்னு. அப்போவும் அவர் சொன்னது, தமிழ்நாட்டில் ஜி மூர்த்தி உருவாக்குன கேடர்ஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கான், அவங்களெல்லாம் நீங்கள் போய் ஒருங்கிணைச்சு ரிபப்ளிகன் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க என்று சொன்னார். தேர்தலில் பங்கெடுப்பதற்கு ஒரே சிம்பிளாக இருக்கணும். எத்தனை சீட்டில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம வேற யாருக்கிட்டையும் வேணாம், நம்ம பிபிஏ சிம்பிள்லேயே நிற்கலாம். பிபிஏக்கு அப்போ கப்பன் சாசர் அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் கப்பன் சாசர், அது சிலிண்டர், அதுக்கப்புறம் சிலிண்டர் வந்துச்சு. அப்போ அந்த சிம்பிள்லேயே பிபிஏ லெட்டர்லேயே கொடுத்து அது ஒரே சிம்பிளாக வாங்கிடலாம். அது உங்களுக்கு தேர்தலில் பங்கெடுக்கிறதுக்கு தெரியும். ஒரு கட்சி ஒரு 10 வேட்பாளர் நிற்கிறாங்கனாக்கா 10 பேருக்கும் குடியரசுக் கட்சி நம்ம இன்னும் ரெகக்னைஸ் பார்ட்டி கிடையாது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரிபப்ளிகன் பார்ட்டி எந்த கட்சியுமே ரெகக்னைஸ் பார்ட்டி கிடையாது. எந்த இடத்துலையும் இது வரைக்கும் கடந்த 25 ஆண்டு காலத்தில் ஜி மூர்த்திக்கு பிறகு, நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய சமுதாய விடுதலை ஜி மூர்த்திக்கு பிறகு தனித்து போட்டியிட்ட நிலைமையே கிடையாது. இல்ல, அதான உண்மை. செந்தில் இருக்காரு. அப்போ அதன் பிறகு ஒரு 13 தொகுதியில நாங்க நிக்கலாம்னு நான் தான் ஒரு பட்டியலை கொடுக்குறேன். எந்தெந்த தொகுதியில நிக்கலாம்னு. அதுல தேனியில ஒரு பெரிய குளம், வேலூர்ல ஆற்காடு, செங்கல்பட்டுல உத்தரமேரூர், காஞ்சிபுரத்துல, இப்படி சென்னையில எழும்பூர் தொகுதி அப்படின்னு ஒரு 13 தொகுதியை கொடுத்தது. ஆமா, இல்ல கடைசியா பிரகாஷ் அம்பேத்கர் அப்போ லெட்டர்ல ஒரு தேர்தலுக்காக ஒரு கன்வீனரை போடணும்னு சொன்னாரு. அப்ப நம்முடைய தங்கராஜன் வந்தார். அப்பதான் வராரு, சேப்பு தமிழரசுக்கு இணையப்படாது. அப்ப சொன்னாரு, தேர்தலில் எத்தனை வேட்பாளர் நிறுத்தினாலும் தங்கராஜ் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன், எத்தனை வேட்பாளர் வந்தாலும் என்கிட்ட பணம் நான் செலவு பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொன்ன பிறகு அவரை தேர்தல் ஒருங்கிணைப்பாளரா லெட்டர்ல கொடுக்குறாரு. அதையும் நான் தான் எழுதினேன், தங்கராஜுக்கு தேர்தல் ஒருங்கிணைப்பாளரா. எதுக்குன்னா, இந்த பணம் அவர் செலவு பண்றாருன்னு சொன்னதுனால. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கிருந்து வந்த உடனே இந்த லிஸ்ட் மொத்தம் 21 பேர் கொண்ட கமிட்டி போட்டோம். அந்த 21 பேர் கொண்ட கமிட்டியில யாரையும் கேட்காம ஒரு தனியாக ஒரு கூட்டம் போட்டு, அதுக்குதான் இவருக்கு புருஷோத்தமனுக்கு தெரியும். நான் தான் அதில் அடுத்தது ஒருங்கிணைப்பாளர். எனக்கு தெரியாம ஒரு கூட்டம் போட்டு அசோகா ஹோட்டல்ல திமுகவோட கூட்டணி சுற்றி போயிட்டாங்க. அதான் முதல்ல போனது திமுக கிட்ட. நான் முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, திமுகவோட நீங்க எலெக்ஷன்ல கூட்டணி வைக்க முடியுமா? நான் அவங்ககிட்ட இங்க தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்த அருண் கெய்க்வாடு சொன்னேன்,
திமுக ஒருபோதும் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது இப்போதைக்கு வரலாறு கிடையாது, கடந்த கால வரலாறு. குடியரசுக் கட்சியை ஒருபோதும் திமுக கூட்டணி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது தொடர்ச்சியாக இருக்குது என்பதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அதே மாதிரி பாலாசாஹிப் சொன்னது தனித்து போட்டியிடணும். ஒரு தொகுதியில போய் 100 ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம கட்சிக்கு அது ஓட்டு அங்கீகாரம். அடுத்த முறை 1000 ஓட்டு வாங்க. நீ அடுத்தடுத்து இப்படி வாங்கினாதான் நீ தேர்தலில் நமக்கான ஒரு தனித்துவமான ஒரு பலம் கிடைக்கும் என்பது பாலாசாஹிப் பிரகாஷ் அம்பேத்கருடைய. ஆனால் இதற்கு மாறாக நம்ம போய் திமுகவோட கூட்டணி வச்சாங்கன்னு சொன்ன உடனே, என்னுடைய நாலேஜ் இல்லாமல் போனதுன்னு ஒரு செய்தி வந்த உடனே நம்ம தலைவருக்கு மெசேஜ் போட்டு ஃபோனில் சொன்ன உடனே கூப்பிட்டாரு, அந்த கேன்சல் பண்ணிட்டார். உடனே தங்கராஜ் கொடுத்த அந்த ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்டுக்கே கேன்சல் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பாரு. இவங்க இது தெரியாமையே போய் அப்புறம் திமுக நாங்கள் கூப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் கமலஹாசன் கிட்ட போனாங்க. கமலஹாசன் கிட்ட போய் 2 சீட் எதுவும் வாங்கினாங்க நினைக்கிறேன். 2 சீட் வாங்கினாங்க, ஒரு சீட்ல தான் நின்னாங்க. அப்புறம் போய் இங்க அப்பதான் இவங்க போய் எலெக்ஷன் கமிஷன்ல பிபிஎல் லெட்டர் கொடுக்குறாங்க, இது செல்லாதுன்னு கொடுத்துட்டாங்க. ஏன் செல்லாதுன்னாக்கா, அங்க எலெக்ஷன் கமிஷன்ல இவங்க அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி என்னைக்கு தலைமைக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம திமுகவோட போய் பேசினாரோ அன்னைக்கு எடுத்துட்டாங்க. அதோட நின்று போயிடுச்சு. அவர் கூட இருந்த 2 பேர் இப்போ என்ன பண்றாங்கன்னா, பிபிஏ பண்ண சொன்னாரு, பிபிஏ பண்ண சொல்றாரு, தலைவர் நான் தான் தலைவர், நீங்க தான் செயலாளர். தனித்துவமாக தேசிய தலைமைக்கு தெரியாமையே செஞ்சுருக்காங்க. குடியரசுக் கட்சியை பலப்படுத்தணும், நம்ம தேசிய தலைமையை முரண்படுத்த வேண்டாம் என்பதற்காக ஒரு 4 வருஷம் ஆச்சா. நாமளும் சும்மா இருந்தோம். நம்ம தொழிற்சங்கம் அவருக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாரு. நானும் அதுக்கப்புறம் குழப்பத்தில் நம்ம போய் யாரையும் குழப்பம் பண்ண வேண்டாம். அவர் தெளிவாக சொல்லிட்டார், நீ தொழிற்சங்க வேலையை பாரு, நான் சொல்லும் போது பண்ணா போதும். இப்போது தேவைப்பட்டிருக்கிறது, மீண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால தேசிய தலைவரோடு பேசி நேற்றும் சொன்னேன், நாளைக்கு கூட்டம் நடக்கும் போது நீங்கள் முடிஞ்சால் வர முடியுமா, யாராச்சும் அனுப்பி வைக்க முடியுமா கூட கேட்குறாங்க. 2ஆம் தேதி ஒரு இவிஎம் மிஷினை எதிர்த்து தடை செய்ய சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கம் நம்முடைய தேசிய தலைவர் பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் நடக்கிறதுனால தமிழ்நாட்டிலையும் நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் உருவாக்கணும், அந்த நிகழ்ச்சிக்காக வர முடியுமான்னு கேட்டோம். அப்போ அவர் இப்போதைக்கு நாம் எங்களால் நிறைய வேலைகள் வச்சுருக்கிறதுனால யாரையாச்சும் ஒருத்தர் நான் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்றது இன்னும் சொல்லுவாங்க. 2ஆம் தேதி நம்ம கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்க போகிற அந்த விஷயத்துக்கு தலைமையிலிருந்து பம்பாயிலிருந்தோ யாரையோ ஒருத்தர் அனுப்புவோம். இதுதான் நிலை. இப்போ அதற்கு முன்னதாக இங்கே சிதறி போயிருக்கிற நாம் மீண்டும் ஒருங்கிணைந்து இந்த பாபா சாஹிப் உருவாக்கின அந்த ரிபப்ளிகன் பார்ட்டியை பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் தமிழ்நாட்டில் பலப்படுத்துவது, இதுதான் ஒரே டிமாண்ட். இதை எப்படி பலப்படுத்துறது, எப்படி பண்ணறதுன்றது தான் இந்த ஆலோசனை கூட்டம். இங்கே பெரும்பாலும் வந்திருந்தவர்கள் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஈரோடிலிருந்து மோகன்ராஜ் தொலைபேசியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வேலூரில் இங்கே சிஎம்முடைய சகோதரர் வெங்கடேசன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாகையிலிருந்து பிர்லா தமிழ்படை காணொலியில் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர் தொலைபேசியிலேயும் நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறாங்க, லைவில் இருக்கிறாங்க, வர முடியாது. ஆகவே இப்போ வந்திருக்கிற மற்றவர்களும் இதை ஒட்டி தங்களுடைய கருத்தை பதிவு செய்யுமாறு கேட்கிறேன்.